சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு போல் அகலையில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி இரகசிய பாசுரங்கள் என்ற தலைப்பிலே சில முக்கியமான பாசுரங்களுக்கான விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். பாசுரங்கள் பெரும்பாலும் அனைவரும் படிப்பது சொல்லுவது. ஆனால் ஆச்சாரிய பரம்பரையிலே அவர்கள் ஆழ்ந்து படித்ததனாலும் ஹயக்ரீவருடைய அருட்கடாட்சம் பெற்றவர்களாலும் சில பாசுரங்களுக்கு சில விசேஷமான ஆற்றல் உண்டு என்பதை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். சில பாசுரங்கள் துஷ்டர்களை அழிப்பதற்கு உதவும் மாரண பாசுரங்கள், சில பாசுரங்கள் மாந்திரீகத்தை முறியடிக்க உதவும், சில பாசுரங்கள் துன்பத்தை போக்க உதவும், சில பாசுரங்கள் செல்வம் வர உதவும். இவற்றை அவர்கள் ஒரு பாக்கெட் சீக்ரெட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா அரிய பொருள்களை அனைவரும் அறியும்படி பொது சந்தையிலே வெளிவிடுவது சரியல்ல. அப்படிப்பட்ட இரகசிய பாசுரங்களில் இருந்து ஒரு 2 பாசுரம் இன்றைக்கி நான் எடுத்து பேச இருக்கிறேன். அந்த 2 பாசுரம் என்ன அப்படின்னா, ஒன்று அஷ்டாட்சரம், இன்னொன்று துவயம். வடமொழி மந்திரங்களாக இவை இருக்கின்றன. ஓம் நமோ நாராயணாய என்பது அஷ்டாட்சரம் திருமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதிய நாராயணாய நமக என்பது துவயம். இவை இரண்டும் ஆச்சாரியர் சிஷ்யனை வைணவனாக்கும் போது உபதேசிக்கக்கூடிய மந்திரங்கள். இவற்றை பொன்போல போற்றி ஒரு அரண்மனை இரகசிய வைரம் போலே காத்து வந்தார்கள். பிறகு ராமானுஜர் வந்தார். அவர் இதை வருணம் பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் உபதேசம் பண்ணினார். பிறகு வந்த ஆச்சாரியர்கள் இந்த மந்திரத்துக்கான வியாக்கியானங்களை நடத்தும்போது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் நடத்தினார்கள். பிறகு காலம் போக போக அச்சயந்திரம் வந்தது. இந்த இரகசிய விஷயங்களெல்லாம் புத்தகங்களாக அச்சேறின. இரகசிய கிரந்தங்கள் என்று சொல்லப்பட்டவை கூட பரஸ்யமாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நூல்கள் வடிவிலே வெளிவந்தன. அவை நூலகங்களில் கிடைத்தன, புத்தக கடைகளில் கிடைத்தன. தகுதி அறியாதவர் கைக்கு அந்த நூல்கள் போகும்போது அவர்கள் அதனுடைய அருமை தெரியாமல் அதை தாழ்த்தாளாக கிழித்து பொருள்களை மடிப்பதற்கு பயன்படுத்தி, அந்த பொருள்கள் பயன்பட்டு முடிந்தவுடன் அந்த காகிதம் கசக்கி எறியப்பட்டு வீதிகளில் கூட கிடைப்பதாகின. இன்றைக்கி அதான் நிலைமை. இப்போ இதனுடைய அருமையை இன்னதென்று சொன்னாலும் அதை உணர்வார்களே. இன்றைக்கி ரகசியம் அப்படின்னு சொன்னால் எதை ரகசியம்னு நினைக்கிறாங்க? இந்த மந்திரத்தை ஒரு 10 தடவை சொன்னால் உனக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னா அது ரகசியம், அது வேணும் அப்படிம்பாங்க. ஆன்மீக விஷயங்களை அருமை பெருமையாக அவர்கள் நினைப்பதில்லை. கலியுகம் வளர வளர ஆன்மீகம் நலிவுற்று வருகிறது. அதற்கான மரியாதை குறைந்து வருகிறது. அப்படி இருக்கிற போது இதை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ரகசியம் என்ற தலைப்பிலே மறைத்து வைக்கும்போது இன்னும் ஒரு தலைமுறை ஆனால் இவை மறைந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. அப்போ ஆர்வம் உள்ளவர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். அவர்களை இது போய் சென்று சேராத ஒரு கால சூழ்நிலை
இக்கட்டு இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கி மாதிரி இல்லை. அன்றைக்கி மடாதிபதிகள் ஆச்சாரியர்கள் தனியாக இருந்தாங்க. ஞானத்தில் தேட்டை உள்ளவர் என்ற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க போய் அங்கே அவற்றை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி உலக வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அப்போது ஆன்மீக ஞானம் என்பது மக்களை தேடி செல்ல வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்போது ராமானுஜர் ஒரு காலத்தில் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று வரம்பறுத்த காலம் ஒன்று உண்டு. இப்போ அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். ஆகவே இவற்றை மூடி மறைப்பதை விட எடுத்து சொல்லி வைத்தால், இப்போ இதை யார் கேட்குறா? இப்போது இதில் ஆர்வம் உள்ளவங்க தான் கேட்குறாங்க. சும்மா வழிபோக்கர்கள் கேட்கறதில்லை. இது ஆன்மீகம்னு தெரிஞ்சவொடனே பட்டுன்னு ஆஃப் பண்ணியிருப்பான். இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க தான் தொடர்ந்து கேட்குறான். அந்த ஆர்வமே மூலதனமாக வைத்து அவர்களுக்கு இது போய் சேரட்டுமே என்று இந்த 2 ரகசிய பாசுரங்களை நான் எடுத்து சொல்லுகிறேன். முதல்ல அஷ்டாட்சரம். இந்த அஷ்டாட்சரம் என்றால் 8 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய என்பது. இது அப்படியே தமிழில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, வேதத்தை தமிழ்படுத்திய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே இருக்கிறது. திருவாய்மொழியிலே முதல் பத்திலே, 2வது திருவாய்மொழியிலே 10வது பாசுரமாக இருக்கிறது. அது என்னென்னா, எண் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் திண்கடல் சேரே. அதுக்கு பொருள் எப்படி எழுதுகிறாங்கன்னா, எண்ணாலே மிகுந்து இருப்பனவாய் ஞானத்திற்கு நிலைக்களமாய் ஞானமயமாய் அழிவற்றனவாய் இருக்கிற உயிர்களையும் அழிவற்ற அளவிய புகழ்களையும் உடைய நாராயணனது உறுதியான திருவடிகளை சேருவாயாக. இது மீனிங். இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லணுன்னா, இதுக்கு ஈடு எழுதியவர் என்ன எழுதுகிறார்? இத்திருப்பாசுரத்தினாலே திருமந்திரத்தை அர்த்தத்தோடு அருளி செய்கிறார். ஆழ்வான் தான் கூறத்தாழ்வார். கூறத்தாழ்வார் இப்பாட்டளவும் வர பணித்து, இப்பாட்டு வந்ததும் இத்தை உங்கள் ஆசிரியர் பக்கலிலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தம் பிள்ளைகளுக்கு சொன்னார். அதாவது தம் பிள்ளைகளாகிய பராசரப்பட்டர், ஸ்ரீராம பிள்ளை, இந்த 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கார் திருவாய்மொழி. இந்த பாசுரம் வந்தோடனே இது நான் சொல்லக்கூடாது, இது ரகசிய பாசுரம், அதனால் இதை போய் உங்கள் குரு, ஆன்மீக குரு இருப்பார், உபதேசம் பண்ணுவார், அவர்கிட்ட போய் கேட்டுங்கோ அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர்கள் எழுந்து பொக்கவாறே அவர்களை திரும்ப அழைத்து, இன்னபோது இன்னார் இருப்பார் இன்னார் போவார் என்று தெரியாது, இருந்து கேளுங்கோள் என்று இம்மந்திரத்தை உபதேசித்து இப்பாட்டை கூறி இப்பாட்டை இதற்கு அர்த்தமாக நினைத்திருங்கோள் என்று பணித்தார். 7 இருக்குங்க. யார் எப்போ சாவான்னு தெரியாது. இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு இருப்பேனான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க, நாளைக்கு இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் குருவை நீங்கள் என்றைக்கு பார்ப்பீங்க, எப்போ பார்ப்பீங்க, பார்த்தாலும் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஆயுள் என்பது திடமில்லாததாக இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையிலே, நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் எதையும் ஒத்தி போடக்கூடாது, நல்ல விஷயங்களை. அதனால் நானே சொல்கிறேன் என்று அவர் விரித்து சொன்னாராம். இது ஈட்டில் என்ட்ராயிருக்கு. இந்த வியாக்கியானத்தில் தாங்க பல சரித்திர சம்பவங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இதை மேலோட்டமாக பார்த்தா அஷ்டாட்சரத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையேங்கிற மாதிரி இருக்கும். அஷ்டாட்சரங்கிறது ஓம் நமோ நாராயணாயன்னு இருக்குது. இவர் என்னென்னா, எண் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஏரில வன்புகள் நாரணன் திண்கடல் சேரேன், நீளமாக எழுதியிருக்கிற பாட்டு எழுதியிருக்கார். இந்த தமிழ் பாசுரங்களில் தமிழ் வேதம் இல்லை என்று இகழ்கிறவர்கள் இதை சொல்லுவாங்க. 8 எழுத்துல நச்சுன்னு இருக்கிற மந்திரம் எங்கே, இப்படி நீளமாக திருக்குறளை விட நீளமாக எழுதியிருக்காரு, இதெங்க இது எப்படி அதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மாழ்வார் மந்திரத்தை மந்திரமாக கொடுக்கல, நமக்கு
மந்திரமாக கொடுக்குறதா இருந்தால் 8 எழுத்து மந்திரத்தை அவரும் சொல்லிட்டு போயிடுவார்ல. மந்திரத்தை மந்திரத்தினுடைய விளக்கமாக தருகிறார். அஷ்டாட்சரம் எதை சொல்லுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்னு அவர் நினைக்கிறார். தமிழில் பாசுரங்கள் வந்த காரணம் என்ன? வடமொழி எல்லாருக்கும் தெரியாது. வடமொழி தெரிஞ்சவங்களுக்கு கூட நுட்பமான அர்த்தங்கள் தெரியாது. அதனால் ஞானம் என்பது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். இப்போ நம்மாழ்வார் வேதத்தை தமிழ்படுத்தினதே ஒரு பெரிய புரட்சிங்க. இப்போ இன்றைக்கி ரகசிய விஷயங்களை எடுத்து சொன்னால் அது பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கே நம்மாழ்வார் வேதத்தை தமிழ்படுத்திட்டார். ஏன் பண்ணினார்? வேதம் போகிற போக்க பார்த்தா அழிஞ்சிடும் போது இருக்கு. அவர் நினச்சதும் சரியாக போச்சு. இன்றைக்கி வேதம் காணோம். வேதம் எங்கேயும் இல்லை. தமிழில் சொல்லி வச்சாலாவது அதன் மூலமாக அவருடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருமாளை கும்பிடுவாங்களே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அவர் பண்ணுறார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருடைய சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார் அவரை ஊர் புறம் பிரபலப்படுத்தினார். மதுரைக்கு அவர் வந்தபோது மதுரையில் இருந்த தமிழ் புலவர்கள்லாம் உங்கள் நம்மாழ்வாரை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னப்போ, அப்போ அந்த சங்கப்பலகையில் உங்கள் பாட்டையும் வைங்க, அவர் பாட்டையும் வைக்கிறேன்னு சொல்லி கண்ணன் கடலினை என்ற பாத்திரத்தை எழுதி வச்சார். இந்த பாத்திரம் நின்றுச்சு, அதெல்லாம் கீழே விழுந்துச்சு. எதுக்கு அவர் பண்ணினார் அப்படி? வேதம் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அடுத்தாப்பில் அவர் இதெல்லாம் பிரபலப்படுத்தின பிறகும் கூட அது அழிஞ்சு போச்சு. மறுபடி தமிழ் வேதமும் அழிஞ்சு போச்சு. அப்புறம் பின்னால் நாதமுனிகள் வர்றார். அவர் ஒரு குரூப் ஒரு கோயிலில் ஒரு பலசுருதி பாசனம் சொல்கிறத கேட்டு 1000 இவை 10ன்னு வருதே, அப்போ 1000மா மொத்தம், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆழ்வார் திருநகரி போனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. அதுக்காக மெனக்கிட்ட அவர் இங்கே அதுக்கு என்ன செய்யணுமோ செய்து அந்த 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வார் மூலமாக வாங்கி மறுபடியும் நமக்கு கொடுத்தார். இப்போ மறுபடியும் மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறாங்க, மறுபடியும் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கோ என்ற கவலை நமக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த வேதத்தை விரித்து சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இது. அஷ்டாட்சரம் 8 எழுத்து என்ன சொல்லுது அப்படிங்கிற பொருளை அவர் சொல்கிறார். எண் பெருக்கு அந்நலர்த்து, அனந்தமாய் கணக்கில்லாத நன்மைகளும் வளங்களும் உடைய எம்பெருமான் ஒன் பொருள் ஈரில. ஒன் பொருள் என்பது அறிவு ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள். ஈரில அதுவும் முடிவில்லாத அனந்தமான ஆத்மாக்கள். அவற்றையெல்லாம் தன்னுள் கொண்ட வன்புகழ் நாரணன். அவன் நல்லவன், தாத்தா என்ற புகழுடையவன். அவனுடைய திண்கடல் சேரே. திண்கடல்னால் அவன் காலை போய் பிடிச்சிட்டிங்கன்னா விடமாட்டான், காப்பாற்றியே தீருவான். திண்மையான கடல், அங்கே போய் சேருங்க. இதுதான் அஷ்டாட்சரத்துடைய அர்த்தம். நாராயணா என்ற சொல் நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறவன், அனைத்து ஜீவர்களுக்கும் இந்த மாயா பிரபஞ்சத்துக்கும் இருப்பிடமாக இருக்கிறவன் அர்த்தம். அவன் நமக என்றால் ஐ எம் நாட் மைன், நான் என்னுடையவன் இல்லை, அவனுடையவன் என்று போய் சரணடைஞ்சிங்கன்னா அவன் உங்களை காப்பான், அவன் உங்கள் தந்தை என்பது அவர் அழகாக சொல்கிறார். எண்பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தென்கடல் சேரே. எனக்கு அஷ்டாட்சரம் உச்சரிக்க வரல, அல்லது அஷ்டாட்சரத்தை உபதேசம் பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்று இருக்கிறவர்கள் இந்த பாசுரத்தை சொன்னால், அஷ்டாட்சரத்தை சொன்னால் என்ன பலனோ அந்த பலன் 100க்கு 101% கிடைக்கும். அதனால் இந்த பாசுரத்தை இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாதுன்னு விலக்கு இல்லை. எல்லோரும் சொல்லலாம். வர்ண பேதம் இல்லை, ஜாதி பேதம் இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, எல்லோரும் சொல்லலாம். இந்த கலிகாலத்தில் எதுவுமே ஆச்சாரப்படி நடக்கிறது இல்லை. அப்போது இப்படி ஒரு கருணையினாலே நமக்கு தரப்பட்ட இந்த ஒரு பாசுரம், இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நாம் மனப்பாடம் பண்ணி அதனால் இதை பஸ்லேயோ ரயிலையோ போகும்போது தியானிச்சுக்கிட்டு போனால் நமக்கு எம்பெருமானுடைய அருள் தேடி வரும், அதில் சந்தேகமில்லை. அப்போ இது அஷ்டாட்சரத்துக்கு நான் சொன்ன விளக்கம். அடுத்து துவயம்.
துவயம் என்பது துவயம்னா ரெண்டுன்னு அர்த்தம். 2 வரியாக இருக்கும். அஷ்டாட்சரம் வந்து ஒரே வரி, துவயம் 2 வரியாக இருக்கும். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நம. அதை வந்து ஒரு பாசுரத்தில் வச்சிருக்கார் அப்படின்னு இந்த ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நீ யோசித்து பார்க்கணும். ஆழ்வார்கள் பாசுரம் மொத்தம் 4000. மற்ற ஆழ்வார்களை விடுங்க, நம்மாழ்வாரை எடுத்துக்கங்க. அவரே திருவாமொழியில் 1000 பாசுரம் பாடியிருக்கார். அந்த 1000 பாசுரத்தில் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாசுரத்தை எடுத்து இதுதாங்க துவயம், இதுதான் அஷ்டாட்சரம்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க? மேலோட்டமாக பார்த்தா கருத்து விளக்கங்கிறது எல்லா பாசுரமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி சொல்லலாம்ல. அப்படின்னா அது இல்லை. நீங்கள் இந்த பாசுரத்துக்கு அவர் வியாக்கியானம் வியாக்கியானம் எழுதும்போது 20 பக்கம் எழுதுகிறாருங்க. எப்படி எந்த வார்த்தை எதை காட்டும், எந்த வார்த்தையை அவர் அப்படி போட்டிருக்கார் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி அதை பொருத்தி காட்டுறாங்க. இதை பற்றி வியாக்கியானத்தில் என்ன எழுதுகிறது பாருங்கள். இப்பாட்டு தன்னை துவயத்தின் பதங்களோடு ஒக்க யோசித்து தலைக்கட்ட கடவது. அதில் அர்த்தப்பிராப்தமான அகமர்த்தத்தை இங்கே அடியேன் என்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். இதுதான் துவயம், துவயத்தை தான் அப்படி வச்சிருக்கார் அப்படின்னு. இப்போது ஒரு புதையல் ரகசியம் இருக்குது. அதை வந்து ஓப்பனாக எழுதி வச்சா எல்லோரும் போய் அதை எடுத்துருவான், அடிச்சுக்குவானுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மேலோட்டமாக ஒரு ரகசியமான வாசகத்தில் சொல்லி வைப்பாங்க. நீங்கள் மருங்கப்பள்ளம் புதையலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுவானுக்கும் தொழுவானுக்கும் இடையே காக்கை மூக்கின் நடுவே அப்படின்னு என்னமோ எழுதியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தா அது விளக்கம் பார்க்கணும். அதுக்கு அப்போது அந்த மாதிரி ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட புதையல் ரகசியம் இது. ஒருத்தர் சொல்கிறார், கிடைக்கையும் இல்லை மேக்கையும் இல்லையா, தண்ணி கடியில் மின்னுதியா அப்படின்னு வெளியே வச்சுட்டு போயிட்டான். அது என்ன சொல்ல விரும்புகிறதுனா, கிழக்கு திசையிலும் இல்லை மேற்கு திசையிலும் இல்லை, உச்சி வானம் வெயில் படும்போது தண்ணிக்கு அடியிலிருந்து அந்த தங்கம் மின்னும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, இந்த ஊரில் அது இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். புத்தி உள்ளவன் அதை கண்டுபிடிச்சி போய் எடுக்கிறான்ல. வட இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு புத்தர் சிலை, தங்கத்தால் ஆன புத்தர் சிலை. அந்த புத்தர் சிலையில் கீழே வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தன் தலையை திருகினவனுக்கு 1 கோடி பொன் அப்படின்னு எழுதியிருக்குங்க. தன் தலையை திருகினவனுக்கு 1 கோடி பொன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த புத்தர் விக்கிரகத்துக்கு முன்னால் விழுந்து கும்பிட்டு உறவினரை கூட்டிகிட்டு வந்து, டேய் என் தலையை நான் திருக போகிறேன், அப்படி திருகினவொடனே கோடி பொண்ணு இங்கேருந்து கொட்ட போகுது, அப்படி தான் எழுதியிருக்கு, அந்த பொண்ணு எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவன் தன் தலையை திருகி செத்து போனான். அப்படி செத்தவன் 100 பேர் செத்தும் ஒருத்தனுக்கும் பொண்ணும் கிடைக்கல, மண்ணும் கிடைக்கல, செத்தது தான் மிச்சம். இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சம்ஸ்கிருத வித்வான் வந்தார். எங்கே அந்த வாசகத்தை காட்டுங்க அப்படின்னா, தன் தலைங்கிற இடத்துல ஸ்வமஸ்தகம்னு போட்டிருக்கு. தன் தலைன்னா ஸ்வமஸ்தகம், தன் தலைன்னு அர்த்தம். இது தன் தலைன்னா நம்ம தலை இல்லையா, இந்த புத்தர் சிலையுடைய தலை இது அப்படின்னு எடுத்து சொன்னார். அந்த புத்தர் சிலையை 2 காதையும் பிடிச்சி திருகினா, கூஜாமுடியை திருகின மாதிரி திருகினா லெஃப்ட் சைடில் அது ஈஸியாக கலண்டு வருது. அவங்க குரு இருக்குது. அதில் திறந்து பார்த்தா உள்ளே 1 கோடி பொன். அந்த சம்ஸ்கிருத வித்வான், எனக்கு வேணாம், இது சாமி காசாக இருக்குது, இதை வச்சு கோயில் கீழ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வரலாறுங்க.
அப்போது ஒரு புதையல் என்பது எப்போவுமே சூச்சகமாக தான் சொல்லப்படும், ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இந்த பாசுரம், அது என்ன பாசுரம் அப்படின்னா, ஆரம்பத்தில் திருவாய்மொழி ஆரம்பத்தில் 10வது பதிகத்தில் 10வது பாசுரம். பிரபலமான பாசுரம். நான் அடிக்கடி ஒவ்வொரு உபன்யாசத்துக்கு முன்னால் சொல்லுவேன். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா ஆடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இதில் அவர் என்ன சொல்கிறாரு, எத்தனையோ திவ்ய தேசங்களை பாடிட்டு வர்றார். ஆனால் துவயப்பாசுரத்தை அவர் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தான் பாடுறார். அதுக்கு ஈட்டாசிரியர் என்ன சொல்கிறார் காரணம், அவர் நம்மாழ்வார் என்ன நினச்சாராம், தம்முடைய அபேட்சிதம் சடக்கென சித்திக்கைக்காக பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொண்டு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சரணம் புகுகிறார். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக காரியம் நடக்கணும்னா இங்கே வாங்க. எங்கே? திருப்பதி. திருப்பதி பெருமாள் ஒருத்தருக்கு தான் ஸ்ரீனிவாசன்னு பேர். மற்ற இடங்கள்லாம் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. இங்கே தான் திருமகளும் அவனும் ஒன்றா இருக்கிற இடம் அது. அதனால் காரியம் உடனே நடக்கணும்னா திருப்பதி வாங்க அப்படிங்கிற ரகசியத்தை இவர் உடைச்சி விடுறாரு ஈட்டு ஆசிரியர். தம்முடைய அபேட்சிதம் சடக்கென சித்திக்கைக்காக பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொண்டு திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சரணம் புகுகிறார். இங்கே காலில் விழுந்தவனுக்கு கிடைக்காம போகாது. அப்போது அந்த பெருமாளுக்கு என்னடா அட்ரஸ் அப்படின்னா, சாதாரணமாக பேர் எழுதுறதுக்கு முன்னால் அப்பா பேர் தான் இனிஷியலாக போடுவாங்க. இப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க அப்பா கோயில்சாமின்னா அவர் ஜி ராமகிருஷ்ணன் எழுதுவார், இன்னார் மகன்ட்டு. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு இனிஷியல் என்னடா அப்படின்னா மகாலட்சுமி பேர் தான் இனிஷியல். எடுத்தெடுப்பில் மனைவியை மார்பிலே கொண்ட பெருமாள், அகலகில்லேன்னு இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இன்னும் சொல்ல போனால் ஒரு கொச்சையான ஃபார்மில் சொல்கிறதா இருந்தால் மனைவி தாசன், பொண்டாட்டி தாசனுங்க அவர். பொம்பளை சொல்கிறது தான் கேட்பார். அப்படி பெருமாளுங்க அவர். அப்போ அங்கே அகலகில்லேன்னு இறையும், நான் ஒரு கணப்பொழுது கூட அந்த இடத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக உட்காந்துருக்கிறான்னு அங்கே ஏண்டா சொல்கிறான்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு சொல்கிறாரு ஈட்டாசிரியர். துவயத்தில் என்ன போட்டிருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனுக்கு என்னடா பேருன்னா மகாலட்சுமி நாராயணன். மகாலட்சுமி நாராயணன். இப்போ சாதாரணமாக பெண்கள் பேர் எழுதும்போது கங்கா செந்தில்நாதன் அப்படின்னு சொல்கிறாங்க, புருஷன் பேர் ரெண்டாவது சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இவன் ராமாயணத்தில் இவன் பேர் என்னடான்னா சீதாராமன். முன்னாடி பேரை முதல்ல போட்டு தாம் பேரை பின்னால் போட்டுக்கிறான் சீதாராமன். நான் அவள் அன்புக்கு கட்டுப்பட்டவன்யா, அவன் சொல்கிறது தான் ஐயா செய்யும். அவளுக்காக தான் அவதாரம் எடுத்தேன், அவளுக்காக தான் இலங்கைக்கு போனேன், அவளுக்காக தான் சமுத்திரத்துக்கு மேலே பாலம் கட்டினேன் அப்படின்னு. அது மாதிரி இங்கே அகலகில்லேன்னு இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை பெருமாள், மார்பிலே மகாலட்சுமியை வச்சிருக்கிற பெரும் ஸ்ரீமன் நாராயண, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. அதில் என்ன சொல்லுது, திருமகள் கேழ்வராய் இருக்கக்கூடிய இவன் மற்ற பேர் வச்சுக்கல, நாராயணனுங்கிற பேர் தான். அஷ்டாட்சரத்துலேயும் நாராயணங்கிற பேர் தான், துவயத்துலேயும் நாராயணங்கிற பேர் தான். பெருமாளுக்கு 1000 நாமம் இருக்கா இல்லையா? கேசவன் இருக்குது, வாசுதேவன் இருக்குது, வியாபக நாமங்கள் இருக்கே. அப்போ வாசுதேவனுங்கிறது வியாபக நாமம் தான், விஷ்ணுங்கிறது வியாபக நாமம் தான். அதை எடுத்துக்கல, 2 மந்திரத்துக்குமே நாராயணங்கிற பேர் தான் எடுத்துக்கிட்டார். காரணம் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி. அதான் சொல்லி நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய். அப்போது இந்த மாதிரி சகல ஐஸ்வர்ய உடைய ஒரு பணக்காரன், அவனுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம், என்னை ஆழ்வானே, ஒன்று நான் நாடும்படி வைத்து விட்டாய்.
அதாவது எத்தனையோ ஜென்மங்களில் நான் வந்து பேயை கும்பிட்டேன், நாயை கும்பிட்டேன், மிருகமாக இருந்தேன், கொசுவாக இருந்தேன், அப்போல்லாம் அந்தரியாமையாக இருந்து என்னை துரத்தி துரத்தி வந்து கடைசியில் என்னை ஆத்திகனாக்கி வைணவனாக்கி உன் காலடியில் வந்து விடுமுறை பண்ணிட்டேன். அதான் என்னை ஆழ்வானேங்கிறது. அப்போ ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே, அவன் திருவடியிலே வந்து விழும்படி நீ பண்ணினாயே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. அந்த திருவேங்கடம் எப்படிப்பட்டதுடான்னா, ரிஷிகளும் நித்தியர்களும், அதாவது ரிஷிகள் வர்ற இடத்துல நித்தியர்கள் வரமாட்டாங்க, நித்தியர்கள் வர்ற இடத்துல ரிஷிகள் வரமாட்டாங்க. ஏன்னா ரிஷிகள் வந்து சாமானியமாக ஒரு பூலோக வைபவமான ஒரு கோயிலுக்கு தான் வருவாங்க. அதேபோல் நித்தியர்கள் வந்து சாதாரணமாக மனிதர்கள் வரக்கூடிய கோவிலுக்கு வரமாட்டாங்க. பெருமாள் 100% மகிமையோடு எந்த கோவில் இருக்கிறாரோ அங்கே தான் வருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களாம் மேலிடத்த ஆளுங்க. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் வேறு ஊருக்கு எப்போ வருவாங்க? பிரைம் மினிஸ்டர் போனால் கூடவே போவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொட்டாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. கொட்டாம்பட்டிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்லாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் கொட்டாம்பட்டிக்கு கொடியேற்றுறதுக்கு வர்றாருன்னா எல்லாம் வருவாங்க, பின்னாலேயே வருவாங்க. அது மாதிரி இவங்க வந்து நித்தியர்கள் எல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த பெருமாள் சீனிவாச பெருமாள் வந்து மகாலட்சுமி கடாட்சம் அவ்வளவு 101% அப்படியே பொங்கி வழிகிற மாதிரி இருக்கிறாரு. ரிஷிகளும் அதை தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க. ரிஷிகள்ங்கிறது மனிதர்கள், அவங்க நித்தியர்கள். 2 குரூப்பும் இது டாப் மோஸ்ட்டு, இது அடுத்தது. இந்த 2 கேட்டராங்க ஒன்றா ஜாயின் ஆகுது. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டும் தர டிக்கெட்டும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போது நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. அந்த வேங்கடத்துக்கு என்னடா பேருன்னா திருவேங்கடம். அங்கேயும் அந்த மகாலட்சுமி அவங்க விடலை. வேங்கடம் என்றால் பாவங்களை வேக வைக்கக்கூடிய இடம். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. நான் முழுக்க முழுக்க உன் ஆள், உங்கள்கிட்ட வந்துட்டேன். நான் வேறு சாமிக்கிட்ட போகிறாப்புல இல்லை. புகழ் ஒன்று இல்லா, வேறு தெய்வத்துக்கு ஏன் நான் போகலை? போய் பிரயோஜனம் இல்லை. அவங்க தெய்வங்களே இல்லை. நீ தான் அவங்கள தெய்வங்கள் ஆக்கிறவன். நீ தான் முழுமுதல் கடவுள். என்னை காக்கக்கூடியவன், இந்த ஜீவாத்மாவுக்கு உரிமை உடையவன் நீ தான். அதான் அங்கே வந்து ஸ்ரீமதே நாராயணாய நமக. அந்த ஸ்ரீமன்கிறது முதல் வரியில் வர மாதிரி ஸ்ரீமதே அடுத்தாப்புலையும் வருது. அதான் திருவேங்கடத்தானே. அப்போது சொல்கிறாரு, அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து போகுது. நமக அப்படிங்கிறது நான் என்னுடையவன் இல்லை, நான் உன்னுடையவன். அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீமதிய நாராயணாய நம. உன்னை நான் சரணடைந்தேன். எல்லாவற்றுக்கும் நீ தான் எனக்கு கதி. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்றான். புகுந்தேன்னா அவ்வளோதான், அற்று தீர்ந்தேன். இங்கே வந்தவன் வேற எங்கேயும் போகிறாப்புல இல்லை. இந்த வார்த்தையை அவர் எந்த பாத்திரத்துலேயும் போடல, இந்த ஒரு பாத்திரத்தெல்லாம் போட்டிருக்கார். உன் அடிக்கு உன் காலுக்கு அடியில் வந்து புகுந்துக்கினையா, என் தலை உன் பாதத்துக்கு அடியில் இருக்குது, நான் போகிறாப்புல இல்லை, உன் காலுடனே பிடிச்சிக்கிட்டேன். இதை ஈட்டாசிரியர் பார்க்குறாரு. நம்ம ஆழ்வார் எழுதின எத்தனையோ பாசுரங்களில் இதில் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் சுரப்பு வேறு எதுலேயும் இல்லையே. இப்போ திருமங்காழ்வார் எழுதுவார், பூரா வர்ணனையாக இருக்கும். இது வந்து நச்சின் அந்த வேத வாக்கியத்துக்கு அப்படியே ஈடு கொடுக்குற மாதிரி சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அப்போ துவயம் மந்திரத்தை உபதேசம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள், அதை சொல்வதற்கான வளம் இல்லாதவர்கள் இதை சொல்லிக்கலாம். அப்போது அதை முதல்ல சொன்ன எண்பெருக்கண்ணலத்து உண்பொருள் ஈரில பாசுரத்தையும் இந்த அகலகிலேன் பாசுரத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அஷ்டாட்சரமும் துவயமும் சொன்ன பலன் அப்படியே உண்டு. இது ரெண்டையும் வந்து இன்றைக்கும் வந்து சமாசனையும் கொடுக்குற போது உபதேசம் பண்ணுறாங்க அஷ்டாட்சரத்துக்கு சமமாக. ஏன்னா சில பேருக்கு சம்ஸ்கிருதம் வராது, நாக்கு வளையாது. இதை சொன்னால் போதும். அப்போது வந்து
இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி நடையாடாத மாநிலங்கள் நேபாள் மாதிரி ஊர், ஆந்திரா, கன்னடம், மகாராஷ்டிரா, இப்படி இடங்களில் ராமானுஜர் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அந்தந்த பாஷையினுடைய லிபியில் எழுத்தில் இந்த பாசுரங்களை எழுதி மனப்பாடம் பண்ணுங்கன்னு பக்கத்திலே இருந்து உச்சரிப்பு சொல்லி கொடுத்து படிக்க வச்சுருக்கார். நேபாளத்திலேருந்து ஒருத்தர் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஜீயரை சேவிக்க வந்திருந்தார். அவர் நம்ம ஜீயரை சேவிக்க நான் போயிருந்தேன். அப்போ அவர் இவரை கூப்பிட்டு அந்த திருப்பாவை 30 பாசுரத்தையும் சொன்னார். நான் சொன்னேன், சாமி எனக்கு திருப்பாவை தெரியாதா, ஏன் அவரை சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அது அவர் தானே கேளுங்க அப்படின்னு. அவர்கிட்ட நீங்கள் ஏங்க திருப்பாவை பாசுரம் சொன்னீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஹம் தமிழ் மாலும் நஹி, ஹம் ஹிந்தி வாலா ஹே, எங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க, இந்த 30 பாசுரம் தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுங்க. அப்போது அந்த 30 பாசுரம் தவிர வேறு தெரியாத ஒரு ஆளை பாசுரம் மனப்பாடம் பண்ணும்படி பண்ணது யார்? அந்த ராமானுஜர் பண்ண வேலை தானே. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இந்த 4000 படமணும்னு அவர் செஞ்ச வேலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இப்படி தெலுங்கு லிபியில் இந்த பாட்டை எழுதி வச்சுட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய கனம் அப்படிப்பட்டது. அது தங்கத்துக்கு மேலே, வைரத்துக்கு மேலே, நவரத்னங்களுக்கு மேலே. அதனால் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் வராட்டி பரவாயில்ல, அந்த மந்திரம் உங்களுக்கு உபதேசம் ஆகாட்டி கூட பரவாயில்ல, இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமே. இதை சொல்லி கொண்டிருங்கள். இதை சொன்னாலே உங்களுக்கு பகவான் அவனுடைய கவனம் இந்த பக்கம் வரும். அப்பா ரொம்ப பெரிய பெரிய மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்று நம்மை கடாட்சிப்பான். ஆகவே இரகசிய பாசுரங்கள் என்ற தலைப்பிலே இந்த 2 பொக்கிஷங்களை உங்கள் முன்பு எடுத்து விரித்து வைத்தேன். இந்த மாதிரி நிறைய பாசுரங்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் விட தலை சிறந்தனவாய் முக்கியத்துவத்திலும் எளிமையிலும் பொருள் ஆழத்திலும் இவை இருப்பதனாலே இவற்றை எடுத்து சொன்னேன். எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு வருவதற்கு இதைவிட ஒரு எளிதான மார்க்கமில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.